எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். குவார்டர் ஃபைனல் சொன்னாலே பயமா தான் இருக்கும். மறுபடியும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். பர்ஃபார்ம் பண்ணும்போது கைதட்டாம இருந்தா கடுப்பா தான் இருக்கும். அதனாலதான் கடுப்பேத்துவோரே கடுத்துவோர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறேன். கடுப்பேத்துறதுல சில வகை இருக்கு. பேசியே கடுப்பேத்துறது, பர்ஃபார்ம் பண்றங்கிற பேர்ல கடுப்பேத்துறது, இன்னும் சில பேர் இருக்காங்க ஆங்கர் லிங்க் எடுக்கிறங்கிற பேர்ல ரீடேக்கா எடுத்து கடுப்பேத்துறது. இது கூட பரவாயில்ல, ஸ்டேஜ்ல நீ தமிழ் பண்றா உனக்கு கைதட்டுவேன்னு சொல்லி கடுப்பேத்துறது. அது வேற யாரும் நம்ம ராஜேஷ் தான். இன்னும் சில பேர் இருக்கானுங்க கோடை வெயில்னு கூட பார்க்காம கோட்டை போட்டு டாக் ஷோ பண்றானுங்க. யாருக்காக பண்றானுங்க எதுக்காக பண்றானுங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, பாக்குற நமக்கும் தெரியல. அதுல டாபிக்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? மாமியாரா மருமகளா, வரதட்சணையா வேணுமா, என்ன வேணும், என்ன குடிப்பீங்க. அவன் தான் இரிட்டேட்டட் ஃபேஸ்னா அந்த ஷோக்கு சில பொண்ணுங்க வருது, அது அதை விட இரிட்டேட்டட் ஃபேஸ். வந்துட்டு சீதா நம்ம அது வேணும் இது வேணும் கேட்குது. அப்படி வந்து டாக் ஷோ ஷாலினிங்கிற ஒரு பொண்ணை தான் கடத்த போறோம். சரியா? தனி ஒருவன் ஷாங்கு வந்தனால தனியா மட்டும் கடத்த நினைக்காதீங்க. எனக்குன்னு ஒரு துயரம், என் சிஷிய புள்ள ஒருத்தர் இருக்கான், இப்ப வருவான் பாருங்க. ஒரு நிமிஷம் தம்பி, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்ரீநாத் ஸ்கிட்ல ஏதாவது பண்ணிடுவானா பயமா தான் இருக்கும். புருவே வணக்கம். என்னது புருவே வணக்கமா? காலையில காஃபி குடிச்ச கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டா. இப்ப பாருங்க குருவே வணக்கம். என்னடா வாய் வண்டலூர் ஷூ மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கு? என் வாயை பத்தி மட்டும் கலாய்க்காதீங்க, வாயில் நிறைய வித்த வச்சிருக்கா. இப்ப பாருங்க. ஆ